ഋഗ്വേദ അമാവാസ്യ തർപ്പണം ഡിസംബർ 19 ഫ്രൈഡേ. തർപ്പണத்துக்கு വേണ്ടി நம்ம கோத்திரம் அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு. அதே மாதிரி அம்மை இருந்து കഴിഞ്ഞാൽ பாட்டி, கொள்ளு பாட்டி. அந்த நேம் 3 பேரோட പേരുകളെല്ലാം ഒരു പേപ്പറിൽ നോട്ട് பண்ணி വെച്ചു കൊടുക്കുക. അമ്മ ഇല്ലാട്ട അമ്മയുടെ പേര്, பாட்டியோட பேரு, கொள்ளு பாட்டியோட பேரு. அதே மாதிரி அம்மானத்து கோத்திரம் நம்ம அம்மையோட கோத்திரம் இருக்கே, மாமா கோத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேருகளும் தெரிஞ்சு കഴിഞ്ഞാൽ அதெல்லாம் எழுதி வச்சு கொடுங்க. பேப்பரில் நோட் பண்ணி வச்சு കഴിഞ്ഞാல் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அந்த பேருகள்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தர்ப்பணத்துக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு ആദ്യമേ ചൊല്ലിവിടുறேன். പഞ്ചപാത്രത്തിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു ചൊമ്പിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു 3 പുല്ല് പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 15 ദർബൈ 15 നമ്പർ ദർബൈ എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, താമ്പാളം വെച്ചുങ്കോ, തർപ്പണத்துக்கு വേണ്ടി ഒരു 1 രൂപ കോയിൻ ദത്തத்துக்கு വേണ്ടി എടുത്തു വെച്ചുങ്കോ, ഒരു ആസനം പലകയോ പായോ മാറ്റോ വല്ലതും വെച്ചുങ്കോ, വയസ്സാനവ കാലുക്ക് സുഖമില്ലാത്ത വള്ളം ഒരു ചെയറിലെയോ സ്റ്റൂളിലെയോ ഉക്കാന്താ പോരും. ഇതെല്ലാം ആകും തർപ്പണத்துக்கு എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട് ഐറ്റംസ്. தாம்பாளத்தில் தர்ப்பணத்துக்கு வேண்டி எப்படியாக்கும் செட் பண்ணான்னு கூட சொல்லி தந்து விடுறேன். தாம்பாளத்தோடு இந்த பாகம் வந்து ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், நார்த்து. நீங்கள் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காள். அப்போது உங்களோட இந்த சைடில் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் சைடில் இப்படி 3 தர்பையை வைக்கணும். அதே மாதிரி 3 நம்பர் 3 தர்பையை இந்த நார்த் சைடில், அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் சைட்லேயாയിട്ട് 3 தர்பையை அப்படி வைக்கணும். கூர்ச்சத்தோடு இந்த நுனி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 தர்பையை இங்கே சைட்லேயே வச்சு விடுங்கோ. ஆசனத்துக்கு நம்ம ஆவாகனம் கழிச்சா ஆசனம் போடுவோமே, அதுக்கு வேண்டி ஒரு 3 தர்பையை கிட்டக்கே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்படியாக்கும் தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணது. ஆദ്യം ആചമനം പണിയിടുമ്പോ അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ தாமோதர. பாருங்க, அந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல போட்டுடும் போயிடலாம். பாருங்க, 3 தர்பையாக்கும் நீங்கள் எங்க உட்காந்துக்களோ அங்கேயாக்கும் ஆசனமா போட்டுக்கின்றது. சிலவா காலுக்கடியில போட்டுப்பா, காலுக்கடியில போட்டுக்கப்பாங்களே. நீங்கள் எங்க உட்காந்துக்களோ இந்த தர்பைக்கு மேல உட்காரணும்னு சாஸ்திரம். ദർഭേശ്വാസീന. അതിന് ശേഷം ഒരു ഉദ്രണ ജലത്തെ കയ്യിൽ വിട്ട് കയ്യെ തുടച്ചിക്കരുത്. ഒരു 3 ദർഭയെ இந்த பவித்திரத்தோடு கூடி விரலில் அடிக்கணும். நீங்கள் 3 புல்லு பவித்திரமாக்கும் போட்டுனீர்கள். அதே மாதிரி 3 புல்லு தான் கையில் அடிக்கணும். சிலவ 2 புல்லு அடிக்கிறா, அது தெറ്റാன காரியம். 3 புல்லே அடிக்கணும். இப்படி அடிக்கிறது 2 கைகளை மடக்கிட்டு 5 പ്രാവശ്യം இந்த நெற்றியோட ஃப்ரண்ட் பாகத்திலே முட்டிக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தகே. அடுத்து பிராணாயாமம். ஓம் பூ, ஓம் பூ, ஓம் புவः, ஓம் சுவः, ஓம் மஹः, ஓம் ஜனः, ஓம் தவः, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवः. ഓം 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 വലത്തേക്കാട് 3 പ്രാവശ്യം തൊട്ടുക്കരുത്. അടുത്ത സങ്കല്പം മാതിരി കൈകളെ വെച്ചിക്കരുത്. പറയുമ്പോൾ ലെഫ്റ്റ് കൈ അടിയിൽ, റൈറ്റ് ഹാൻഡ് മേലായിട്ടുള്ള. മമോ പാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാബലം ചന്ദ്രബലം തഥൈവ വിദ്യാബലം ദൈവബലം തഥൈവ ശ്രീലക്ഷ്മീപതേ അംഘ്രിയുഗം സ്മരാമി. അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തരശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ
സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത്. ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനെ വ്യവഹാരികേ പ്രഭവാദി ഷഷ്ഠി സംവത്സരാണാം മധ്യേ വിശ്വാവസോ നാമ സംവത്സരേ ദക്ഷിണായനെ ഹേമന്തരതോ ധനുർമാസേ കൃഷ്ണപക്ഷേ അമാവാസ്യായാം പുണ്യതിഥോ ഭൃഗുവാസര യുക്തായാം ജ്യേഷ്ഠാനക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥോ. അടുത്തത് പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ്. എല്ലാവരും പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ് പോട്ടുക്കണം, ഇടമാ പോട്ടുക്കണം. സങ്കല്പ മാരിയെ കൈകളെ പഴയ മാരിയെ വെച്ചുമ്പോ വരുമ്പോ അബാബ ഗോത്രം ചൊല്ലണം. ശ്രീവത്സ ഗോത്രമാക്കുന്ന ശ്രീവത്സ ഗോത്രാണാം ചൊല്ലത്, കാശ്യപ ഗോത്രമാക്കുന്ന കാശ്യപ ഗോത്രാണാം ചൊല്ലത്, കൗണ്ടിന്യ ഗോത്രം കൗണ്ടിന്യ ഗോത്രാണാം ചൊല്ലത്, ഭാരദ്വാജ ഗോത്രം ഭാരദ്വാജ ഗോത്രാണാം ചൊല്ലണം. അബാബ ഗോത്രം ചൊല്ലുമ്പോ ഗോത്രാണാം അപ്പാട് പേര്, താത്താട് പേര്, കൊള്ളു താത്താട് പേര്, അന്ന മൂന്ന് പേരോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ അല്ലെ. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. വരുമ്പോ അമ്മയുള്ളവ ചൊല്ലുമ്പോ നമ്മ ഗോത്രമേതാൻ ഗോത്രാണാം പാട്ടിയുടെ പേര്, കൊള്ളുപാട്ടിയുടെ പേര്, അന്ത പാട്ടിയുടെ പേര്, ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര്. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതാമഹി പിതുഃ പിതാമഹി പിതുഃ പ്രപിതാമഹീനാം. അമ്മ ഇല്ലാത്തവ ചൊല്ലണം, നമ്മ ഗോത്രമേ. ഗോത്രാണാം അമ്മയുടെ പേര്, പാട്ടിയുടെ പേര്, കൊള്ളുപാട്ടിയുടെ പേര്. അതായത് നമ്മ എന്താ മൂന്ന് ജെൻസോട് വൈഫോട്. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അടുത്ത് വന്ന് അമ്മാനകത്ത് ഗോത്രം. അതാണ് അമ്മയുടെ ഗോത്രം ചൊല്ലുമില്ല, അമ്മയുടെ അപ്പ താത്ത അന്ത പേര്, അന്ത ഗോത്രവും അന്ത പേരുകളൊക്കെ ചൊല്ലേണ്ടത്. അന്ത ഗോത്രം ചൊല്ലുമ്പോൾ ഗോത്രാണാം അതേമാതിരി അമ്മയോട് അപ്പ, അതുമാതിരി താത്ത, കൊള്ളുത്താത്ത, അവ മൂന്ന് പേര് അന്ത പേരുകൾ ചൊല്ലിക്കുന്നത്. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം. അതേ ഗോത്രം. ഗോത്രാണാം അങ്ങനെയുള്ള ലേഡീസോട് പേരുകൾ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹി മാതുഃ പിതാമഹി മാതുഃ പ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ്യ തൃപ്ത്യർത്ഥം. അമാവാസ്യ പുണ്യകാലേ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അദ്യ കരിഷ്യേ.
തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. വരുമ്പോ അത് சொன்ன உடனே இந்த பவித்திரத்தோடு கூடி 3 தர்பை அடுக்கி வச்சுருக்க இல்லையா கையில, அது உங்களுக்கு லெஃப்ட் கைக்கு இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்கோ. அடுத்து பூணல் ரைட், பூணல் வலம் போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்க. பாருங்க, அந்த 1 ரூபி காயின் கையில் இருக்கு இல்லையா, அதை கையில் வச்சுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை நீங்களே விட்டு விடுங்கோ அந்த 1 ரூபி காயின்ல. എന്നിട്ട് மந்திரம் சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பாருங்க, அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூணல் லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோ. மந்திரம் சொல்லுங்க. அமாவாஸ்ய புண்ணியகாலே தர்ஷஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே. ஓம் தத்சத். அது சொன்ன உடனே அந்த 1 ரூபி காயினை அப்படியே கீழே வச்சு விடுங்கோ. பூணல் ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்கோ. இந்த 1 ரூபி காயினை நீங்கள் ஆச்சாரியனை ஆரை மனசில் விசாரிச்சிருக்கோ அவளுக்கு டைரக்டாக கொடுக்க முடிஞ்சா கொடுங்கோ, இல்லாட்டா அவளோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அவளுக்கு அனுப்பி கொடுங்கோட்டா. அடுத்து பாருங்க, ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவா. நின்ன இடத்திலே கிளாக் வைஸில் 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணலாம். நமஸ்காரம் பண்ண முடியாத வாழலாம், அப்படியே சேர்லையோ ஸ்டூலில் உட்காந்து கையை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோட்டா. மந்திரம் சொல்லுங்கோ. தேவதாபியா பிதృభ్యశ్చ மகாயோகிபியா ஏவஜா நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே. இங்க போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. நமஸ்காரம் பண்ணுங்கோ. நமஸ்காரத்துக்கு சேஷம் பழைய இடத்துல ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காருங்கோ. அடுத்தது பூணல் லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோள். எல்லாரும் பாருங்க, இந்த தாம்பாளத்தில் கூர்ச்சம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம். 2 எள்ள கையில் வச்சுக்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. எள்ள எடுக்கிறது எப்படியுமே இந்த பாருங்க இப்படி தான் எடுக்கலாம்ல. கட்ட வரல இந்த பவித்திரம் போட்டு வரல இல்லை மாத்திரம் தான் எடுக்கலாம். சிலவா இப்படி எடுப்பா, அது ஒரு காலம் செய்யப்பாங்களே, இப்படி தான் எடுக்கலாம்ல. எள்ள எடுத்துக்கோ, மந்திரத்தை சொல்லுங்க. அந்த கூர்ச்சத்தில் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம். உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷதஹ ஆவஹ பித்ரேன் ஹபிஷே அத்தவே. ஓம் பூர்புவஸ்சுவரோ அஸ்மின் கூர்ச்சே மம வர்க்கத்வய பித்ரேன் தியாயாமி ஆவாஹயாமி. அது சொன்ன உடனே அந்த தாம்பாளத்துக்கு மேலே அந்த கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டுவிடுங்க அந்த எள்ள. ஓகே, அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பையை அந்த தாம்பாளத்துக்கு சைடில் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 தர்பையை கையில் வச்சுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கூர்ச்சத்துக்கு மேலே வைக்கணும். வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம். ஆத்தியம் எள்ள எடுத்துங்கோ, மறைச்சு அந்த கூர்ச்சத்துக்கு மேலே போடுறது. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். ஓகே, பாருங்க, உங்களோட உத்தரணி இருக்கு இல்லையா பஞ்சபாத்திரத்தில், அந்த உத்தரணியை அந்த கூர்ச்சத்துக்கு மேலே தாம்பாளத்தில் கூர்ச்சம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே வச்சு விடுங்க. எதுக்கு சொல்லிக்கிங்க, நம்ம தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அந்த கூர்ச்சம் நீங்கி போகாது இருக்கிறதுக்காக அப்படி செய்யறதுங்களா. கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. பாருங்க, அப்பாவுக்கு 3 പ്രാവശ്യം தர்ப்பணம், தாத்தாவுக்கு 3 പ്രാവശ്യം தர்ப்பணம். இதே ഓർഡറിൽ വരും. അവ ഗോത്രം ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാന് അപ്പാട് വരും. ശർമ്മണ വസുരൂപാന് 3 ടൈംസ് 3 പ്രാവശ്യം. പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി 3 പ്രാവശ്യം ഉണ്ടോ. പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അടുത്ത് നമ്മ ഗോത്രം ഗോത്രാന് താത്താട് വരും. ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി,
പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാന് ലാസ്റ്റ് താത്തോട് പേര്. ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. பிரபிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி. பாருங்க, இந்த இடத்துல அம்மை இல்லாதவ ஒன்று போஸ்ட் பண்ணி வச்சுங்கோ. நான் அம்மை உள்ளவாளுக்கு ஆദ്യം சொல்றேன், அது கழிஞ்ச உடனே அம்மை இல்லாதவாளுக்கும் சொல்லி தரேன். அம்மை உள்ளவா நம்ம கோத்திரமே கோத்ரா பாட்டியோட பேரு. நாம்னி வசுரூபா பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. நம்ம கோத்திரமே கோத்ரா. അടുത്ത പാട്ടി പോയി. നാംനി രുദ്രരൂപാ പിതുഃ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പിതുഃ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പിതുഃ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. ലാസ്റ്റ് നാംനി ആദിത്യരൂപാ പിതുഃ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പിതുഃ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പിതുഃ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. பாருங்க, அம்மை உள்ளவா இந்த மந்திரத்தை சொல்லண்டா, அம்மை இல்லாதவ மாத்திரம் இந்த மந்திரம் சொன்னா போயிடும். அடுத்தது நம்ம கோத்திரமே கோத்ரா. அம்மையோட பேரு நாம்னி வசுரூபா மாத்ரு சுதானமஸ்தர்ப்பயாமி. மாத்ரு சுதானமஸ்தர்ப்பயாமி. மாத்ரு சுதானமஸ்தர்ப்பயாமி. நம்ம கோத்திரமே கோத்ரா பாட்டியோட பேரு. நாம்னி ருத்ரரூபா പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനി ആദിത്യരൂപാ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിലെ ജലമില്ലാട്ട ചുമ്പിലേന്ന് ജലത്തെ വിട്ടും കോട്ടല. അടുത്തത് എല്ലാരുമേ ചൊല്ലണം അമ്മാനാത്ത് ഗോത്രം. അമ്മയുടെ ഗോത്രം ചൊല്ലുമോ ഇല്ല அந்த இடத்துல. ആദ്യം അമ്മാനാത്ത് ഗോത്രം. ഗോത്രാന് അമ്മയുടെ അപ്പാട് പേര്. ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. മാതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. മാതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം തന്നെ. ഗോത്രാന് അമ്മയുടെ താത്തോട് പേര്. ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതുഃ പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം ഗോത്രാന് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതുഃ പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അടുത്ത് അമ്മയുടെ അമ്മയ്ക്കൊക്കെ തർപ്പണം. ചിലവാൾക്ക് അമ്മയുടെ അമ്മയും ഇരുപ്പാ, பாட்டி இருப்பா. அப்படி இருந்து കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ எங்கிட்ட டைரக்டா சொல்லுங்க, அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு நான் வேற சொல்லி தரேன் உங்களுக்கு. അമ്മയുടെ അമ്മ ഇല്ലാട്ട ഇതേ മേലെ ചൊല്ലിക്കുന്നത്. അതേ അമ്മേനാത്ത് ഗോത്രം. ഗോത്രാ അമ്മയുടെ അമ്മയുടെ പേര്. നാംനി വസുരൂപാ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം. ഗോത്രാ നാംനി രുദ്രരൂപാ മാതുഃ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം. ഗോത്രാ ലാസ്റ്റ് പാട്ടിയോട് നാംനി ആദിത്യരൂപാ മാതുഃ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. മാതുഃ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് 3 പ്രാവശ്യം പണ്ണുമ്പോൾ തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ശരി, വരുമ്പോ പഞ്ചപാത്രത്തെ அப்படியே கீழே வச்சு விடுங்க. பூணல் ரைட், பூணல் வலம் போட்டுக்கணும். அடுத்து பிரதட்சிணமாக்கம்
அந்த தர்ப்பணம் பண்ண இல்லையா, தர்ப்பண வட்டாய் தாம்பாளம், அதை 3 பிரதட்சணம் பண்ணி வெஸ்ட்டை பார்த்து மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா பது மாதிரி அப்படியே சேர்லையோ ஸ்டூல்லையோ உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கோட்டல. பிரதட்சணம் பண்ணப்பட்டவா பிரதட்சணம் பண்ணுங்கோ, இந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணுங்கோ. தேவதாபியா பிதృభ్యశ్చ மகாயோகிभ्यः ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. ശരി, 3 വെസ്റ്റപ്പ. നമസ്കാരം. நமஸ்காரத்துக்கு சேஷம் ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி பழைய இடத்துல தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்கோ. பாருங்க, பூனல் வந்து லெஃப்ட், எல்லாருமே பூனல் லெஃப்ட் போட்டுங்கோ, இடம் போட்டுங்கோ. 2 எள்ளு பழைய மாதிரியே எடுத்துங்கோ கையில். அந்த குருச்சத்தில் யதாஸ்தானம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்கோ. உஷந்தஸ்துவா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷதஹ ஆவஹ பித்ரேன ஹபிஷே அத்தவே. ஓம் பூர்புவஸ்சுவரோ அஸ்மாத் கூர்ச்சாத் വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ഠാപയാമി. அது சொன்ன உடனே அந்த எள்ள மறைச்சு போட்டு விடுங்கோ அந்த குறிச்சதுக்கு மேலே. அதுக்கு சேஷம் அந்த தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா குறிச்சம், இத்தனை நேரம் தர்ப்பணம் பண்ணோமே, அதை தொட்டு இந்த மந்திரம் கூட சொல்லுங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. பாருங்க, அடுத்து வந்து அந்த உத்திரணி எடுத்து தாம்பாளத்தில் இருக்கிற உத்திரணி எடுத்து பஞ்சபாத்திரத்திலேயே போட்டு விடுங்கோ. இத்தனை நேரம் தர்ப்பணம் பண்ணுவோம் இல்லையா அந்த கூர்ச்சம் தாம்பாளத்தில், அந்த கூர்ச்சத்தோடு முடிச்சழிச்சு அதை வந்து ரைட் ஹேண்டில் வச்சுங்கோ கூர்ச்சத்தை. அடுத்தது இந்த கூர்ச்சத்தோடு கூடி நம்ம லாஸ்ட்டு தர்ப்பணம் பண்ண போகிறோம். பாக்கியுள்ள எள்ளு அரிசியெல்லாம் நம்ம கூர்ச்சத்துக்கு மேலே அந்த கையிலே போட்டு விடுங்கோ. பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை நிறச்சி வச்சுங்கோ. லாஸ்ட்டு தர்ப்பணம் கூர்ச்சத்தோடு கூடி பண்ண போகிறோம். இந்த கூர்ச்சத்தோடு நுனி வந்து இந்த சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இந்த கட்டை விரலும் கிட்டக்கு இருக்கணும் இல்லை நுனி அக்ரம். மந்திரம் சொல்லுங்கோ. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்ரண தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயோத்சிருஷ்டை குஷோதகை. அப்படியே விட்டுடுங்கோ. திருப்யத திருப்யத திருப்யதா 3 பிராവശ്யம். சரி, அதுக்கு சேஷம் அந்த புல்லெல்லாம் அப்படியே தாம்பாளத்திலேயே போட்டு விடுங்கோ. அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுங்கோ. பாருங்க, நீங்கள் கையில் போட்டு நிற்கிறதே பவித்திரம் அதோடு முடிச்சழிச்சு உங்களோட லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்கோ. ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா கிருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. பாருங்க, 2 உத்திரணி ஜலத்தை கையில் வச்சு இந்த மந்திரத்தை கூடி சொல்லுங்கோட்டல. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கழுவிட்டு விடுங்கோ. தர்ப்பணம் சம்பூர்ணம். தட்சிணை அனுப்பப்பெற்றலை சொல்லி சொல்கிறா. அவளுக்கு வேண்டி QR கோடு ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தர்ப்பணம் வந்து உத்தராயண புண்ணியகாலம் 15th January Thursday.